போன பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் கேஜஸ் பயன்படுத்தக்கூடிய எல்லா டைப் ஆஃப் மெஷர்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தோங்க. அதில் நிறைய பேர் சந்தேகங்கள் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, 1/2 inch வேர்ல்டு மெஸ்ஸில் வந்து 2mm திக்னஸ் லான்ச் பண்ணுறீங்க, அதே மாதிரி கட்டு சேவலி 2mm திக்னஸ் லான்ச் பண்ணியிருக்கீங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? நான் கட்டு சேவல் வளர்த்தவங்களுக்கு எது மாதிரி மெஷ் வாங்கணும், 1/2 inchல வாங்கலாமா, இல்லை 1 inchல வாங்கலாமா, இல்லை 1 1/4 வாங்கலாமா, இது மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டு சேவல் வளர்த்துற எல்லா நண்பர்களோட ஃபீட்பேக் வாங்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1:1, 1:1.25 அது மாதிரி சைஸ் லான்ச் பண்ணி ஒரு 4 சைஸ் வந்து நம்ம எம்எஸ் வேர்ல்டு மெஸ்லேயும் ஜிஏ வேர்ல்டு மெஸ்லேயும் லான்ச் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1/2 inch பேர்ட்ஸ் கேஜஸ் போடும்போது நிறைய பேர் சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா 2mm திக்னஸில் 1/2 inch எடுத்தால் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குமா, இல்லை 1 inch எடுத்தால் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கான்னு சொல்லி சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து 1/2 inchலையும் சரி 1 inchலையும் சரி எதில் எடுத்தாலுமே கம்பியோட திக்னஸ் 2mm திக்னஸ் தாங்க. ஸோ 2mm திக்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாவே நம்ம மெஷோட நெருக்கங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து இது பெட்டராக இருக்குங்க கம்பேர்ட் டு திஸ். ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கேப் வந்து பெருசாக இருக்கிறனால அந்த ஸ்ட்ரென்த்து வெல்டிங் இது எல்லாமே வந்து இதை கம்பேர் பண்ணுவோம் இது பெஸ்ட்டாக இருக்குங்க. எதுவுமே இது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே ஈக்குவலான மெட்டீரியல் தான் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போதுங்க. ரெண்டாவது கேள்வி எல்லாரும் கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா கட்டு சேவலுக்கு வந்து நம்ம 1/2 inch போடலாமா இல்லை 1 inch மாதிரி போடலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டு சேவலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 inchக்கு 1 inch 1:1.25 இந்த 2 சைஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 2 சைஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாவே போதுமானது. ரீசன் என்ன அப்படின்னா இது மாதிரி சைஸ் போகும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இந்த சைஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ கட்டு சேவல் வளர்த்துறவங்களுக்கு ஸ்டாண்டர்டான சூட்டபிளான ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம மாருதி வைனட்டிங்கோட சேவல் ரிங் தானுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் தான் நீங்கள் 2mm திக்னஸ் எடுத்தீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்குங்க. ஆனால் அதுக்கே வந்து சிக்ஸ் வளர்த்தணும், நம்ம பெரிய கோழி உள்ளே விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 1/2 inch தானுங்க. ரீசன் என்ன அப்படின்னா கோழியோட கால்கள் மாற்றுறதோ தலைகள் சிக்க வைக்கிறதோ இந்த ப்ராடக்ட்டில் சிக்க வைக்க முடியாது. ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் இந்த 1/2 inch ப்ராடக்ட்டுங்க. இதில் வந்து நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 feet லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது 2 அடி ஹைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். 2 feet ஹைட்டு தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் நாம் தான் லான்ச் பண்ணோம். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம கீழே குமிஞ்சு கோழி பிடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 2 feet ஹைட் அப்படிங்கும்போது ஈஸி டு கேப்சராக இருக்குங்க, பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க, நம்ம கையை கிளிக்காது. ஏன்னா 2 அடி ஹைட் நம்ம மேனுஃபேக்சரிங்கே பண்ணி கொடுக்குறனால அந்த ப்ராடக்ட் வந்து எல்லாத்துக்கும் கேட்டு நிறைய பேர் கேட்டனால அந்த ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ கட்டு சேவல் எடுத்துட்டிங்க அப்படின்னா 1:1 இல்லை 1:1.25 தான் பயன்படுத்தணும். சிக்ஸுக்கு பயன்படுத்துறீங்கன்னா 1/2 inch தான் பயன்படுத்தணுங்க. மூணாவது கேள்வி எல்லாரும் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னாங்க, இதே ப்ராடக்ட் வந்து 1/2 inchலேயும் சரி 1 inchலேயும் சரி எம்எஸ் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மூணாவது பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 1:1, 1:1.25 இந்த 2 சைஸ்லேயும் வந்து எம்எஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஆனால் 1/2 inchல வந்து 1/2 inch கேப்பில் எம்எஸ் அவைலபிலிட்டி கிடையாதுங்க. நான் மேஜராக சிக்ஸ் பர்பஸுக்காகவும் பேர்ட்ஸ் பர்பஸுக்காக கொண்டு வந்திருக்கோம். இப்போ பேர்ட்ஸ் பர்பஸுக்கு கொண்டு வரும்போது 1/2 inch வெல்டு மெஸ் நீங்கள் எடுத்து பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈவன் அந்த பேர்ட்ஸே வந்து மேலே இருக்கக்கூடிய பெயிண்ட் பீல் அவுட் ஆகும்போது சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த பேர்ட்ஸுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் நிறைய வருங்க. ஸோ இந்த ரீசன்ஸுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1/2 inchல பட்ஜெட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோங்க. இதிலே அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா பேர்ட்ஸுக்காகவே சுப்ரீம் 100 GSல 1/2 inch பிராண்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க 1.7mm திக்னஸ்லங்க. ஸோ அது தமிழ்நாட்டிலே வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சுப்ரீம் 100 GS லான்ச் பண்ணியிருக்கோங்க. ஸோ 1/2 inchலேயும் சரி 1 inchலேயும் சரிங்க உங்களுக்கு கட்டு சேவல் வளர்த்துருக்காலும் சரி பேர்ட்ஸுக்குனாலும் சரி முயலுக்குனாலும் சரி எல்லாமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நம்ம மாருதி வண்டியில் கிடைக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டோட முன்னணி மேனுஃபேக்சர்னால கேட்கும் அளவில் கேட்கும் சைஸில் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியுங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இது கமெண்ட்டாக போடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு ஒரு வீடியோவை பதிவு செய்யப்படுங்க. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.